தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா, 4th ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டி யூஸ்டு கார் மார்க்கெட்ல வாங்கலாமா? அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுங்க. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ 2024ல 4th ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டி வாங்கலாமா? அதாவது 2017 to 19 லாஸ்ட் 20 ஸ்டார்ட் அந்த 19 லாஸ்ட் வரைக்குமே சேல்ல இருந்த மாடல் பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ 4th ஜெனரேஷன் சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போத் பெட்ரோல் அண்ட் டீசல் 2 வேரியன்ட்லயுமே 2 இன்ஜின் ஆப்ஷன்லயுமே குடுத்தாங்க. பார்க்கறதுக்கு இன்னைக்கு தேதியிலயுமே வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பிரீமியமான ஒரு செடான் லுக் குடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா, 4th ஜென் ஹோண்டா சிட்டின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப கிளாஸியா, ஸ்போர்ட்டியா, ரொம்ப டீசென்ட்டா, வெல் பேக்டா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வண்டியோட லுக்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ 4th ஜெனரேஷன் சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரைட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் இப்பவும் நம்ம 5th ஜெனரேஷன் சிட்டிலயும் அதான் குடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமா அதே இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், அதாவது 1500 சிசி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் நான் டர்போ. உங்களுக்கு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஐவி டெக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பவர் அவுட்புட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 114 பிஹெச்பி பவர் அவுட்புட்டும், ஒரு 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ணி வந்தது. ஸோ உங்களுக்கு அந்த பவர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், ரெவ் ஹாப்பி இன்ஜின் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆக்சிலரேட்டர் நீங்க பிரஸ் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஐவி டெக் டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7000 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்க ரெட் லைன் பண்ணலாம். நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஓட்டலாம். நல்லா உங்களுக்கு மைலேஜ் ஓரியன்டா வேணும் அப்படின்னா ரிலாக்ஸ்டா ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினோட டிரைவபிலிட்டி பத்தி சொல்லணும்னா நல்ல சில்கி ஸ்மூத்தா ஒரு பட்டரி ஸ்மூத்தான ஒரு அனுபவம் கொடுக்கும். கியர் ஷிஃப்ட்டுமே நல்லா இருக்கும். ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கும். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் சிட்டி நீங்க ரிலாக்ஸ்டா ஓட்டினீங்கன்னா 11.5 வித் ஏசி உங்களுக்கு 11.5 to 12 கூட ஒரு சில யூசர் எடுக்கிறாங்க. ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஒரு 80s to 90ஸ்ல க்ரூஸ் பண்றீங்க அப்படின்னா 18 ஈஸியா கொடுக்கும். இதே நீங்க ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா டிரைவ் பண்றீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து உங்களுக்கு 11 மேக்ஸிமம் கொடுக்கும். ஹைவேஸ்ல ஒரு 120, 130 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 தாராளமாக கொடுக்கும். ஸோ இன்ஜின் நல்ல ஒரு ரிலையபிளான இன்ஜின். ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் போத் மேனுவல் அண்ட் சிவிடி கியர் பாக்ஸும் கொடுத்தாங்க. சிவிடியுமே உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத் ஷிஃப்டிங் கியர் பாக்ஸ் தான். ஹார்டாக ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ரிலையபிளுக்கு நல்ல ஒரு கேரண்டியான வண்டி. ஸோ இதே மாதிரி தான் ரீசேல் வேல்யூக்கும் சொல்லலாம். ஸோ ஹோண்டா சிட்டின்னு பொறுத்த வரைக்குமே ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். அதுவும் இந்த 4th ஜென்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ ரிட்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ டீசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி டெக்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அலுமினியம் மேட் கொண்ட ஒரு புத்தம் புதிய பிராண்ட் நியூ இன்ஜின் டெக்னாலஜி கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம அமேஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம சிட்டியை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்லேயும் வந்தது, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்லேயும் வந்து. ஸோ ZX-லலாம் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்பெக் போகும்போது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் கொடுத்தாங்க. சில ZX 2017க்கு அப்புறம் 18ல மேனுஃபேக்சர் ஆகி வந்த வண்டிங்கள்ல பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடும் வந்தது. ஸோ இந்த 2 கியர் பாக்ஸும் வந்தாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பிஹெச்பி பவரும் ஒரு 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோட மேட் பண்ண வந்தது. அந்த வண்டியுமே டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வெர்னா அளவுக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப பிரிஸ்கா சடன் சர்ஜ் ஆஃப் பவர் வந்து நீங்க உங்களுக்கு புஷ் எல்லாம் கிடைக்காதே தவிர மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு லீனியரான ஆக்சிலரேஷன். இதுவும் டர்போ சார்ஜர் தான். ஸோ உங்களுக்கு பவர் அவுட்புட்டு, அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ, உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கொடுக்குற ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கு, சொகுசு, சஸ்பென்ஷனோட ஒர்க்கிங், உங்களுக்கு அந்த சேசிஸ் பிளான்ட் ஆகி ஓடுற விதம் எல்லாமே நீங்க வச்சு பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு கொடுக்குற அந்த லாங் வீல் பேஸ்லயும் அந்த ஒரு கண்ட்ரோல் கொடுக்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அந்த வண்டியோட டிரைவ் வந்து நீங்க அதை ரசிச்சு ஓட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். அருமையான இன்ஜின் சொல்லலாம். ஐடி டெக் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே மைலேஜ் விஷயத்துல உங்களுக்கு எப்போதுமே ஒரு ஸ்மைல் கொடுக்கும். வித்தின் சிட்டி வித் ஏசி எவ்வளவு நீங்க விரட்டி ஓட்டினாலும் 20 தாராளமா கொடுக்கும். நீங்க நல்ல ரிலாக்ஸா ஓட்டிங்கன்னா 22 to 23 கேரண்டியா எனக்கே கொடுக்குது. நான் ஆக்சுவலா அந்த வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3.5 இயர்ஸா யூஸ் பண்றேன். வித்தின் சிட்டி 22 to 23 கேரண்டியா கொடுக்கும். ஹைவேஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா வித்தின் 100 டிரைவ் பண்றீங்க அப்படின்னா 27 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கு. நான் வந்து கிளைம் எடுத்த மைலேஜ் தான் சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு இதுவா சொல்லல, டேங்க் டு டேங்க்லேயே கொடுத்தது. ஒரு 120 ரேஞ்சில் ஓட்டினீங்கன்னா 20 to 21 தாராளமாக கொடுக்கும். ஸோ வண்டி வந்து இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். ஏசி பக்காவா இருக்கும். நம்ம ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலிங் வந்து சான்ஸே இல்லை, நல்ல கூலிங் கொடுக்கும். அதே மாதிரி தான் ரைடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் சூப்பராக இருக்கும். ஸ்டேரிங்ல எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சஸ்பென்ஷன் செட்டப் ஷோர் ஃபுட்டடா இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு தான். ஆனா உங்களுக்கு அந்த ஸ்டிஃபர் நோட் தான் உங்களுக்கு ஹைவே டிரைவபிலிட்டியில நல்ல ஒரு பிளான்டடான ஒரு டிரைவ் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது.
ஸோ உங்களுக்கு 5 பேர் அடல்ட் உட்கார்ந்தாலும் பூட் ஃபுல் ஆஃப் லக்கேஜ் எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன மேடு பள்ளத்துல ஈஸியா க்ரூஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பெரிய மேடு பள்ளத்துல லைட்டா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கனால கொஞ்சம் தட் சவுண்ட் மாதிரி கேட்கும் உள்ள. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம், வண்டி நீட்டா இருக்கும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு வந்து வண்டி வந்துட்டு டிரைவ் பண்றதுக்கு அதே மாதிரி நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொடுக்குற ரீசேல் வேல்யூ இந்த வண்டி கண்டிப்பா நின்று எடுத்து கொடுக்கும். அதனால எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஸோ சர்வீஸ் காஸ்ட் வைஸ் ஒரு ஆத்தரைஸ் டீலர்ஷிப்ல பார்க்கத்தாலும் சரி, வெளியும் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பேர்ஸ்லாம் ரெடிலி அவைலபிள், ஓஇ ஸ்பேர்ஸே கிடைக்கும். ஸோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலையபிலிட்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பெட்ரோல் வண்டியுமே உங்களுக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் சாலிடா ஓடும். நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 5 லட்சம் கூட ஓட்டலாம். இதே தான் டீசலுக்கும் சொல்றேன். நாங்க அதிகபட்சம் வந்து நான் பார்த்தது ஹோண்டா சிட்டி டீசல்ல 3.25 லட்சம் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க வண்டி எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்குமே கிளச் அண்ட் டைமிங் செயின் மட்டுமே ரீப்ளேஸ் பண்ணி இன்ன வரைக்கும் ஆயில் கன்சம்ஷன் ஆகாம ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஐடி டெக் நல்ல ஒரு ஜெம் ஆஃப் என்ஜின், நல்ல மெயின்டைன் பண்ண வண்டினா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ் டீலர்ஷிப்ல ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7,500 8,500 வரும். அடுத்த சர்வீஸ் நீங்க கியர் பாக்ஸ் ஆயில் மத்த இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பொருட்கள் மாற்ற வேண்டிய இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் 10,000 11,000 வரும். இது நான் வச்சிருக்கிறது டீசல். ஸோ இதே பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம அதே வேல்யூ தான் வருது. பெட்ரோலுக்கு எப்படி 7,500 கொடுக்குறோமோ அதே சேம் தான். உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் நார்மல் ஆயில் சர்வீஸ்க்கு 7,500 8,000 உள்ளதான் வரும். ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லயே அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு எல்லா கியர் பாக்ஸ் ஆயில், எல்லா ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர் எல்லாம் மாத்தினா கூட 11,000 12,000 மேல பில் வராது. ஸோ இது வந்து சர்வீஸ் பேக்கேஜ் நல்லாவே இருக்கு. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இது வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணிடும். ஸோ இன்டீரியர் குவாலிட்டி நல்ல டாப் நாச்சா இருக்கும். நான் வச்சிருக்க ZX. ஸோ எங்களுக்கு என்னோட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர் பேக்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ஆட்டோமேட்டிக் வைப்பர், எல்லா ஃபீச்சர் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், சன்ரூஃப், 6 ஏர் பேக். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில மாடல் 8 ஏர் பேக் மாடலும் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ 6 ஏர் பேக்கும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கியர் பாக்ஸ் வந்து எனக்கு 6 ஸ்பீட் மேனுவல் வந்தது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் எனக்கு எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லை. சவுண்ட் குவாலிட்டியுமே, சவுண்ட் நாய்ஸ் இன்சுலேஷனுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் வெளி நாய்ஸ் அதிக அளவு உள்ள கிரீப்பின் ஆகாது. ஒரு 85% நீங்க ஃபீல் பண்ணலாம். இப்படி கிரீப்பின் ஆகிறது கம்மியா இருக்கும். ஸோ டீசல் வண்டி நான் ஏற்கனவே சொன்னதுனால இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். அந்த இயற்கையாவே அந்த நேச்சர் அந்த இன்ஜினுக்கு அது அப்படிதான். ஸோ வண்டி நீங்க என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது பாசிட்டிவ். ஸோ செக் பண்ண வேண்டியது இந்த வண்டியில ரஸ்டிங் இஷ்யூஸ் மைல்டா பாப்பின் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால அண்டர் சேசிஸ்ல ஏதோ ரஸ்ட் மேஜரா ஃபார்ம் ஆயிருக்கான்றதை பார்த்து வாங்கணும். ஸோ சஸ்பென்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணவங்களுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரனாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஓடிட்டு தான் இருக்கு. கரெக்டான பள்ளத்துல, அதாவது கரெக்டா மேடு பள்ளம் பார்த்து பிரேக் அடிச்சு பார்த்து ஓட்டினவங்களுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் சாலிடா சஸ்பென்ஷன் லைஃப் இருக்கும். அப்படி இல்லை மேடு பள்ளம் பார்க்காம போட்டுட்டு போறவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லோயராம், லிங்க்ராட், டைராடு, உங்களுக்கு ஸ்டெபிளைசர் புஷ், அந்த செட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல இருக்கிற சஸ்பென்ஷன்லாம் ஜாயின்ட்ஸு, புஷஸ் எல்லாமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆயில் லீக்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா எடுத்து பாருங்க. ஸோ அப்நார்மல் நாய்ஸ் எதுவும் கேட்டதுன்னா அந்த ஒர்க் வந்து இருக்கும். ஸோ ஏசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்காவா கூலிங் ஆகும். ரொம்ப கூலிங் கம்மியா இருந்தா ஏசி சிஸ்டம்ல உங்களுக்கு கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்ரஸர்லாம் லேஸ்ல போகாது. ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி உங்களுக்கு கம்ப்ரஸர்ல வந்து இது அப்நார்மல் நாய்ஸ் கேட்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாகும். ஸோ கண்டென்சர் கூலிங் காயில் நீங்க உங்களுக்கு அதிகபட்ச செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் கேஸ் ரீசார்ஜோட சேர்த்து ஒரு 10,000 தான் வரும். அதுவும் நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ ரியர் ஏசி வந்துட்டு இருக்கும். அதுவும் கூலிங் உங்களுக்கு எஃபிஷியண்டா கொடுக்கும். நல்ல ஒரு எஃபிஷியண்டான ஏசி கூலிங் வந்து வரும். ஸோ இதுக்கு போக வண்டி மேஜரா அது ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி அட்டெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ ஹோண்டா அந்த 4th ஜென்ரேஷன் சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 ஏர் பேக், நம்ம ZX மாடல்ல உங்களுக்கு ஏர் பேக் அதிகம் இருக்கு. ஸோ அப்படி லோ எண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூயல் ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் ஏர் பேக் உங்களுக்கு கவர் பண்ணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து உங்களுக்கு லென்த் அதிகம். கிரம்பிள் ஜோன் மாதிரி உங்களுக்கு வந்து கிரம்பிள் ஜோனோட வித்து வந்து உங்களுக்கு இந்த வண்டியில கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களுக்கு ஹோண்டாவோட பாலிசி வந்து பாத்தீங்கன்னா மேன் மேக்சிமம் மிஷின் மினிமம், அதுதான் அவங்களோட பாலிசி வண்டி செய்யறதுல. ஸோ அதனால உங்களுக்கு இன்டீரியர்ல ஸ்பேஸ் அதிகம் இருக்கிறதோட அந்த நசுங்கினாலும் உங்களுக்கு விபத்து ஆனால் டக்குன்னு அந்த கிரம்பிள் ஜோன் ஈஸியா உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு நசுங்கின மாதிரி பெரிய இம்பாக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால இம்பாக்ட் ஆகி இருந்தது ஒரு வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர், ரேடியேட்டர், கிரில்லு, கண்டென்சர் அது எல்லாமே அடியாகும். இதே பேக்ல விட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த மேஜரா அது எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மைல்டா இல்லாம ரொம்ப மேஜரா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ப்ராப்பரா ஷோரூம்ல பார்த்திருந்தாங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு போக எலக்ட்ரிக்கல் எதுவும் அப்நார்மல் இஷ்யூஸ் எல்லாம் லேஸ்ல வராது. ஸோ இது நான் ஏற்கனவே என்ன சொன்ன மாரி இது வந்து ஒரு ரிலையபிளான வண்டி. அதே மாரி ட்ரைட் அண்ட் ட்ரஸ்டட் நெறைய பேர் யூஸ் பண்ண வண்டி. உங்களுக்கு எப்படி டொயோட்டாவுல இனோவாவோ அதே மாரி ஒரு செடான் செக்மெண்ட்ல ஹோண்டா சிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ரிலையபிளா இருக்கும். உங்களுக்கு அப்நார்மலா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்ல ஃப்ளட் டேமேஜ் அத மாரி ஃப்ளட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி ரேட் பேசி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டா என்னைய கேட்டீங்கன்னா, ஃப்ளட் டேமேஜ் வண்டி வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு வண்டி டாப் நாட்ச் குவாலிட்டினா, நோ ரீப்ளேஸ்மென்ட், நோ ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி. வண்டியில எந்த ஒரு பேனலுமே ரீபெயிண்ட் ஆகாம ஓஇ ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. கஸ்டமர் கிட்ட டைரக்ட்டா இருக்குன்னா, நீங்க ரேட் வந்து ரூ. 1,00,000 கூட குடுத்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பே கிடையாது. நீங்க அந்த ப்ராஃபிட்ன்றது இல்லாம ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலிட்ட இருந்து வாங்குறீங்களான்றது மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அந்த மாரி இருக்கிற வண்டி அவங்க ரஃப்யூஸ் அடிச்சிருக்கவும் வாய்ப்பு இல்ல. கிளீனாவும் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. சொல்ற சொல்லும் வந்து ஜென்யூனா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. வண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் நீங்க என்னதான் மத்த நீங்க ஆன்லைன் போர்ட்டலா இருக்கட்டும், நெறைய நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல நெறைய பேர் சேல் பண்றாங்க. டீலர்ஸும் விக்கிறாங்க. நம்மளுக்கு கமர்ஷியலாவும் நெறைய பேர் விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட்லயும் நெறைய பேர் வந்து விக்கிறாங்க. நான் குறிப்பிட்டு அவங்க பேர சொல்ல விரும்பல. ஸோ அவங்கலாம் பிக்ஸட் பிரைஸ்ன்னே சொல்லி விக்கிறாங்க. அப்படியும் அந்த குவாலிட்டி வந்து அவங்க எடுத்து குடுக்குற அளவுக்கு அந்த குவாலிட்டிலாம் ஒர்த்தா இருக்கிற மாரி எனக்கும் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு நல்ல வண்டி கஸ்டமர் கிட்ட நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு ரேட் குடுத்து எடுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஹெவியா பார்கெயின் பண்ணி வண்டிய மிஸ் பண்ணாதீங்க. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீக்வென்ட்டா சொல்ற ஒரு அட்வைஸ் வந்து, வண்டி நல்லா இருந்தா ரேட் பார்க்காதீங்க. குவாலிட்டி இருக்கு, வண்டி நல்லா இருக்குன்னா கண்ண மூடிட்டு எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோல 4த் ஜெனரேஷன் சிட்டி வாங்கலாமா? நெறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் நெறைய பேருக்கு. அந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். நானும் 4த் ஜெனரேஷன் சிட்டி யூஸ் பண்றதுனால, இது என்னோட அனுபவமா எடுத்து சொல்லியிருக்கேன். இது ஒரு பிராக்டிகலான யூசர் ரிவ்யூன்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.